கோலம் யாருங்க போட்டது? கோலம் சூப்பரா இருக்கு. பொங்கல் கோலம் சூப்பரா இருக்கு. பட்டு வேட்டி பட்டு சடல் ரெடியா இருக்கும். நம்ம ரெயின்சி பாருங்க, பொங்கலுக்கு கரும்பு எல்லாருக்கும் கொண்டு வந்து கொடுக்குறாங்களா, எல்லாரும் வாங்கிக்கோங்க. பாத்தீங்களா, அரிசி வந்து ஊற போட்டாச்சு. இங்க பாருங்க பானை ரெடி. பூஜை பொருட்கள் வந்து பூ, தேங்காய், நம்ம பானையில கட்டுறதுக்கான மஞ்சள். பொங்கல்னாலே நம்மளுக்கு என்ன தெரியும்னா கரும்பு தான் நம்மளுக்கு ஸ்பெஷல். கையில வந்து ரெயின்சிக்கா பேரு, கையில ரெயின்சிக்கா பேர் வச்சிருக்காங்க பாருங்களேன். மஞ்சள் கட்டுறீங்களா? நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லையே. பானையை வச்சாச்சு. தண்ணி கொதிச்ச உடனே நம்ம வந்து அரிசியை போட்டு பொங்கலை வச்சிட வேண்டியதான். பொங்கலுக்கு பருப்பா காசு வாங்கிக்கோ. பொங்கல் காசு வாங்கிக்கோ. பொங்கலுக்கான அரிசியை போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. போடுங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அனல் வேகமா போடுறோமோ சீக்கிரமா வந்து ரெடி ஆகும் பொங்கல். பொங்கல். ஹே காய்ஸ், திஸ் இஸ் ரெயின்ஷா, திஸ் இஸ் ரெயின்சிகா. ஹாய் சொல்லுப்பா. ஹாய் காய்ஸ், நாங்கள் இப்போ வந்து பொங்கல் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரெயின்சிகாவோட பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்க அடம் பிடிச்சி 2 நாளுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. பொங்கல் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சிடலாமா? எல்லா பொருளும் வாங்கி வச்சாச்சு, எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். நீங்க வந்தோடனே ஜாலியா வந்து ஸ்டார்ட் பண்ண வந்திருக்கீங்க. அதான் எனக்கு ஒரு வேலை இல்லை. நான் வந்து சும்மா தான் நிற்க போகிறேன், வீடியோ எடுக்க போகிறேன். ரெயின்சிகா பாப்பா தான் செலிப்ரேஷன் ஆரம்பிக்க போகிறாங்க. ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்லேயே பொங்கல் வச்சிட்டு இருப்பீங்க. இப்போ நாங்கள் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ ரெயின்சிகா பாப்பா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ரெயின்சிகா பாப்பா முத்தம் கொடுப்பா. பொங்கலுக்கு அதுக்கும் நம்ம ட்ரெடிஷ்னலா வந்து வேட்டி சட்டையில் இருக்கிறாங்க. ஃபுல்லாக பாருங்க. ரெயின்சிகாவும் நானும் பட்டு வேட்டி பட்டு சடல் ரெடியாக இருக்கும். பையனா மாறி இருக்கிற ரெயின்சிகாவை பாருங்க. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொங்கல் வைக்க நாம ரெடியானது மட்டும் பத்தாது, நம்ம பொங்கல் பொருட்களும் ரெடி ஆக்கிக்கணும். இங்க பாத்தீங்களா, அரிசி வந்து ஊற போட்டாச்சு. இங்க பாருங்க பானை ரெடி, பானைக்கு தட்டு, அதுக்கப்புறம் கரண்டி. நம்ம இங்க பாருங்க பூஜை பொருட்கள் வந்து பூ, தேங்காய், நம்ம பானையில கட்டுறதுக்கான மஞ்சள் கொத்து வந்து இது கட்டினாதான் வந்து இந்த பானையே முழுமையடையும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கற்பூரம், ஊதுபத்தி, எல்லாம் வாழைப்பழம், ஆப்பிள், எலுமிச்சம்பழம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம போய் பொங்கல் வைக்க வேண்டியது தான். பொங்கல்னாலே நம்மளுக்கு என்ன தெரியும்னா கரும்பு தான் நம்மளுக்கு ஸ்பெஷல். கரும்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம போய் பொங்கல் வச்சுட்டு வந்து சாமிக்கு படைச்சிட்டு எல்லாத்தையும் ஒரு விளாச வேண்டியது தான். என்ன கையில் என்னங்க? கையில வந்து ரெயின்சிகா பேரு. கையில் ரெயின்சிகா பேர் வச்சிருக்காங்க பாருங்களேன். எங்கள் மம்மி என்னோட ரெயின்சிகா தான் பிடிக்குமா. ஓகே, அது வந்து ரெயின்சிகா வரதுக்கு முன்னாடி உங்க பேரு, இப்போ ரெயின்சிகா வந்ததுக்கு அப்புறம் அவ பேரு. ரெயின்சி சீக்கிரம் வாப்பா, போய் பொங்க வச்சுட்டு வரலாம். அவ்வளோதான், போலாம். கருப்பு பிடிச்சிக்க. வாங்கி அப்பாட்ட கருப்பு வாங்கிக்க. நம்ம ரெயின்சி பாருங்க, பொங்கலுக்கு கரும்பு எல்லாருக்கும் கொண்டு வந்து கொடுக்குறாங்களா, எல்லாரும் வாங்கிக்கோங்க. கரும்பு பொங்க வச்சுட்டு சாமி கூப்பிட்டு கரும்பு சாப்பிடலாம். அப்பா எனக்கு கரும்பு, நான் கரும்பு எடுத்துக்கிட்டுமா? இல்ல கரும்பு எடுத்துக்கிட்டுமா? இல்ல சரி நீ மட்டும் தான் சாப்பிடுவி. எவ்வளோ கரும்பும்? ரெயின்சிப்பா முத்தம் கூட ஆடியன்ஸுக்கு முத்தம் கூட. ஓகே. இப்போ வந்து நம்ம பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிருவோம். ரெயின்சிகா வந்து நடந்து வந்து இப்பதான் முதல் பொங்கல் வைக்க போறாங்க. அதனால இது ரெயின்சிகாவோட முதல் பொங்கல். போன வருஷம் பொங்கல் அப்ப ரெயின்சிகா ரொம்ப குட்டி பாப்பா, கையிலேயே படுத்துக்கிட்டே இருப்பா, அவளுக்கு என்னன்னே தெரியாது. அப்ப இப்ப பாருங்க கரும்பு பிடிச்ச ஆடுறா. வேட்டி சட்டையை பாத்தீங்களா? பொங்கல் சொல்லுங்க. இப்ப ரெயின்சிகா பொங்கல். ரெயின்சிகா பொங்கலா? சரி ஓகே, பானையை தூக்குங்க, எல்லாம் கிளம்பலாம். காய்ஸ், ரெயின்சிகா பாப்பா சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் பொங்கல் வந்து வைக்க ஆரம்பிக்கிறோம். பொங்கல் பொங்கணும்னு இப்பயே வேண்டிக்கிறாங்க நம்ம ரெயின்சிகா. ஓகே, பொங்கல் பொங்கினதுக்கு அப்புறமும் வந்து சாமி கும்பிடணும். சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் பொங்கல் சாப்பிடலாம். சரி வாங்க காய்ஸ், நம்ம பொங்கல் ஆரம்பிப்போம். பொங்கலுக்கு பருப்பா காசு வாங்கிக்கோ. பொங்கல் காசு வாங்கிக்கோ. வா பர்ச்சேஸ் பண்ணலாம் வா. ஊர்ல பொங்கல்னால ஸ்பெஷல் என்ன தெரியுமா? ஊர்ல இருந்து தாத்தா பாட்டி எல்லாம் வருவாங்க, இல்ல நாம அவங்க ஊருக்கு போவோம். அங்க போனா வந்து இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் என்ன கொண்டாட்டம்னா வச்சுக்கோங்களேன், பண்டிகை கொண்டாடுறோம்னாமே நம்ம ஊர் வழக்கப்படி எல்லாரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணி ஒரு காசு தந்துருவாங்க. அதான் வந்து பொங்கல் காசு, பண்டிகை காசு, நோம்பி காசு அப்படின்னு என்ன வேணா சொல்லிக்கலாம். கோலம் யாருங்க போட்டது? கோலம் சூப்பரா இருக்கு. பொங்கல் கோலம் சூப்பரா இருக்கு. பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொங்கல் வைக்க போகிறோம். ஓகே ரெடி, எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. பொங்கல் வச்சிடலாம். அங்கே பாருங்கள், மஞ்சள் கட்டுறீங்களா? நான் இதெல்லாம் பார்த்ததே இல்லையே. மஞ்சள் இதை கட்டிட்டு தான் பானையே வந்து அடுப்புலேயே வைப்பாங்க. அப்படியா? ஓகே ரெயின்சிகா மம்மி என்ன பண்ணுறாங்க வந்து பாருப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா பொங்கல்லாம் வந்து
பானையை வச்சாச்சு. தண்ணி கொதிச்ச உடனே நம்ம வந்து அரிசியை போட்டு பொங்கலை வச்சிட வேண்டியதான். பொங்கல் வச்சு படைச்சிட்டு எல்லா சாமிக்கெல்லாம் வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து சாப்பிடலாம். சரி ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து அடுப்பு சூரியனதுக்கப்புறம் உடனே போடுறதா? ஆமாம். ஓகே. நெக்ஸ்ட் கொதிக்கணும். வெள்ளம்ல இங்க வெள்ளெல்லாம் மேலே ரெடியாக இருக்குது. இங்கே வச்சோன்னா வச்சுக்க நீங்களாம் ஆட்டை போட்டு தின்றுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் வந்து மேலே அசாம ஒளிய வச்சுட்டு வந்துக்கிறேன். சரி ஓகே. எத்தனை தாட்டி பார்த்துட்டேன். நீங்கள் வெள்ளம் முந்திரி பருப்பு திராட்சைலாம் ஒளிய வச்சுருக்கிறேன். சரி எனக்கு ஒரு டவுட்டு. எப்பயுமே பொங்கல் வைக்கிறது வெண்பொங்கலா சக்கரை பொங்கல் வைப்பாங்களா? ஏங்க பொங்கல்னாவே சக்கரை பொங்கல் தாங்க. சக்கரை பொங்கலா? வெண்பொங்கல் உங்க வீட்டில் வந்து நீங்கள் மார்னிங் வந்து டிஃபனுக்கு ரெடி பண்ணி சாப்பிட்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. வெண்பொங்கலா சக்கரை பொங்கலான்ட்டு. காய்ஸ் பொங்கல்னாவே வெண்பொங்கல் எல்லாம் வைக்க மாட்டாங்க. சக்கரை பொங்கலும் வெள்ளை பொங்கலும் வைப்பாங்க. சரி ரைட்டு. காய்ஸ் பாருங்கள், அடுப்பு நல்லா எரிஞ்சிட்டு இருக்கு. நல்லா பொங்கி வந்தால் இந்த வருஷம் நம்ம எல்லாருக்கும் நல்லாயிருக்கும். அது எந்த பக்கம் பொங்கி வருதுன்னு அப்படியா? எப்படி இருந்தாலும் எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்க வேண்டியது தான். சரி ரைட் ஓகே. காய்ஸ் ரெயின்ஸிகா மம்மி பொங்கலுக்கான அரிசியை போட்டுட்ருக்காங்க பாருங்கள். ஓகே போடுங்க. சாமி கும்பிடுப்பா, சாமி கும்பிடு. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அனல் வேகமாக போடுறோமோ அவ்வளோ அளவுக்கு வந்து சீக்கிரமாக வந்து ரெடி ஆகும் பொங்கல். ஓகே பாருங்க, அரிசியோட சேர்ந்து நம்ம வந்து பாசி பருப்பும் போட்டிருக்கோம். பொங்கலில் பாசி பருப்பும் சேர்ந்து போட்டாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். ஓகே காய்ஸ் பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பொங்கி வந்துடும். பொங்கி வந்ததுக்கப்புறம் பொங்கலை வச்சு நம்ம வந்து சாமி கும்பிடுவோம். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ரெயின்ஸிகா பாப்பா கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரும்பு சாப்பிட்டுட்டு தூங்குவாங்க நல்லா தொட்டில்ல. ஓகேவா? மஞ்சள் எதுக்குங்க வைக்கிறோம்? புனிதமானது மஞ்சள். அதனால இது வந்து பாரம்பரியமா எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. நாங்களும் கட்டி வச்சிருக்கோம். சரி ஓகே ரைட். பாருங்க गाइस, பொங்கல் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. பொங்கலா பொங்கல் எல்லாம் சொல்லுங்க. பொங்கலா பொங்கல். ஆட்டு பொங்கல். எல்லா பொங்கலுமே சமர்ப்பணம் தான். இது சமத்துவ பொங்கல். எல்லாரும் கொண்டாடுங்க. ஓகே காய்ஸ் பாருங்க, பொங்கல் பொங்கி வலியுது. எல்லா பக்கமும் பொங்கி வலியுது பாருங்களேன். இங்க பாருங்க. ஒரு பக்கம் பொங்கனா நீங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்குவீங்கன்னு சொல்லிட்டு பொங்கலே எல்லாரும் எல்லா பக்கமும் பொங்குது. நீங்க எல்லாமே பாசிட்டிவா நினைச்சுக்கோங்கன்னு சொல்லி பொங்குது. சரி ஓகே. எல்லா திசையிலையும் பொங்குது. நமக்கு எல்லா திசையிலையும் வெற்றி தான். ஓகே ஓகே காய்ஸ், பொங்கலை நம்ம இப்போ இறக்கி வைக்கணுமா இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணணுமா? பொங்கல் இப்பதாங்க பொங்குது. அதுக்கு மேலதாங்க வேகணும். வெல்லம் போடணும், எல்லா பொருட்கள்லாம் போடணும். சரி ஓகே போடுங்க. இங்க பாருங்க, ஏலக்காய் போட்டு. ஏலக்காய் நம்ம வந்து ஒரு சிலர் வந்து நெய்யில போட்டு எல்லாம் முந்திரி பருப்பு எல்லாம் போடுவாங்க. எங்களுக்கு வந்து இந்த அப்படியே அரிசியோடய வேகும் போது ஒரு டேஸ்ட் வரும். அதுதான் எங்களுக்கு பிடிக்கும். அதனால நாங்க அப்படியே எல்லாத்தையும் போட்டுக்கிறோம். ஏலக்காய், முந்திரி, திராட்சை எல்லாமே போட்டு வச்சு. ஓகே நெக்ஸ்ட் இப்போ கொஞ்சம் நல்லா அரிசி இங்க பாருங்க ஓரளவுக்கு தான் வெந்திருக்கா. அரிசி நல்லா குலைவா வேவற பதத்துக்கு வரும்போது தான் வெல்லம் போடணும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி போச்சு. இப்போ வெல்லம் போடுறதுக்கு டைம் கரெக்டா இருக்கும். வெல்லம் போடுமா? நுணுக்கி வச்சிருக்கீங்களா வெள்ளத்தெல்லாம்? போடுங்க போடுங்க போடுங்க. ஒரு பக்கம் பொங்கல் ரெடி ஆகிட்டு இருக்குது. நம்ம ரெயின்ஸிகா பாப்பா ஒரு பக்கம் ராவடி பண்ணிட்டு இருக்காங்க. பொங்கலை கொடுங்க, கரும்பை கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அட்டகாசம் தாங்க முடியல. இறக்கிடலாமா? இறக்குங்க. சூரியனுக்கு நன்றியா? பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். செலிப்ரேஷன் நல்லாவே முடிஞ்சது. இப்போ வந்து பொங்கலை வந்து சாமிக்கு படைச்சிட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு செலிப்ரேஷன் இனிதே நிறைவடைஞ்சிரு. ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.